சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பங்குனி மாத அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கான மிக மிக உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது, இது எல்லாத்தையுமே நம்ம தவறாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி செய்வதனால பித்ருகளோட பசியும் தாகமும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அந்த வகையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கான உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு பங்குனி அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பங்குனி மாத அமாவாசை அப்படிங்கிறது சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வருது. அது மட்டுமல்ல, சனி பெயர்ச்சியும் அன்று நிகழ இருக்கு.